ட்ரீம் லைஃப் ப்ராப்பர்ட்டி சார்பாக அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஈசிஆரில் பீச் ப்ராப்பர்ட்டியை தொடர்ச்சியாக நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு வரோங்க. 5 கிரவுண்ட்லேருந்து ஏக்கர் வரைக்கும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஈசிஆர்லேருந்து பீச் சைடில் அதுவும் பேக் வாட்டர் வியூவோட இன்றைக்கி இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறோங்க. ஈசிஆர் கானத்தூர் கூவத்தூர் நியரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச கோல்டன் பே ரெசார்ட், ரொம்ப ஃபேமஸான பொலிட்டிக்கலில் ஃபேமஸான ரெசார்ட்டுக்கு அப்படியே ஒரு 3 ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடியே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அந்த ரோடில் தான் இப்போ நீங்கள் கனெக்ட் ஆகி போயிட்டுருக்கீங்க. நம்ம ஈசிஆர்லேருந்து இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிறது தான் இந்த ரோடு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நியூ ஈசிஆர் ரோடு வந்து கனெக்ட் ஆகுது. அந்த ஈசிஆர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இதுதான் அந்த நியூ ஈசிஆர் ஒர்க்கு போயிட்டுருக்கக்கூடிய இந்த பிளேஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ப்ராப்பர்ட்டியும் அமைஞ்சிருக்குங்க. இந்த சரௌண்டிங் லொக்கேஷன் ஃபுல்லாக வந்து விஐபியுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய ரெசார்ட்ஸும் வந்து இங்கே அதிகமாக இருக்கக்கூடிய லொக்கேஷனுங்க. நல்ல ஒரு ரெசார்ட் ஏரியா, ஓப்பன் பீச் கம்யூனிட்டி. ஈசிஆர் ரோட்லேருந்தும் நம்ம ப்ராப்பர்ட்டி ரொம்ப கிட்டே இருக்குங்க. பீச்சில் நம்ம ப்ராப்பர்ட்டி கிட்டேயே இருக்குது. சரௌண்டிங் பொறுத்த வரைக்கும் அமிட் காலேஜ், கவர்மெண்ட் போட் ஹவுஸ்னு நியூ டோல் வேறு பக்கத்துலேயே இருக்கிறனால ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட் இந்த ஏரியாவில் இருக்குங்க. ப்ராப்பர்ட்டியை நம்ம ரீச் பண்ணிட்டோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சேல்ஸுக்கு இருக்கக்கூடிய 2 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. ஆன் மெயின் ரோடு மேலே 30 ஃபீட் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு 2 சைடு வந்து ரோடு இருக்குங்க. 1 சைடு 24 ஃபீட் ரோடு, அந்த சைடும் வந்து 24 ஃபீட் ரோடில் 30 ஃபீட் ரோடு மேலே ஃப்ரண்டேஜ் 250 ஃபீட் ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கோல்டன் பே ரெசார்ட்டுங்க. இந்த ரெசார்ட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 2 ப்ராப்பர்ட்டி தள்ளி நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஒயிட் கலர் ஃபென்சிங் போட்டிருக்கு இல்லையா, கல், இதிலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் இருக்கக்கூடியது. நடுவில் உங்களுக்கு சின்னதாக ஒரு கேட் போட்டு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி தான். 250 அடி ஃப்ரண்டேஜில் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 340 ஃபீட் 340 அடி லென்த்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. அப்படியே பேக் வாட்டர் வியூ. உங்களுக்கு ரெசார்ட் கட்டி அதை ரெண்டலுக்கு கொடுக்குற ஐடியா இருந்தால் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஆப்ட் அண்ட் சூப்பராக இருக்குங்க. இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவல் பங்களா, பீச் ஹவுஸு, ஃபார்ம் லேண்டு, ஃபார்ம் ஹவுஸு ரொம்ப சூப்பராக இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க. அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பட்டா டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்குது. இங்கேயே பக்கத்தில் கருணாசர் பில்டிங் அப்படியே ஆப்போசிட்டில் 17,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பரான பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஒன்று அவைலபிளாக இருக்குங்க, கம்மியாக. அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றியான டீட்டெயில்ஸ் ப்ளஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் தேடக்கூடிய ப்ராப்பர்ட்டி, எதிர்பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேனல் உள்ள இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சேனல்லையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.